சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காலையில அவளை பெருமையா பேசின வாயாலேயே வார்னிங் கொடுக்க வச்சிட்டேன்ல, அதுதான் இந்த துர்கா. இது இதோட முடிய போறதில்ல. இப்பத்தான் என் ஆட்டத்தையே நான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் அவளுக்கு அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்க போகுது. பார்வதி, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சாமா? பார்வதி, ஏங்க நீங்க இப்ப வந்தீங்க? சரியா போச்சு போ. எப்போ வந்தனா? என்ன பார்வதி, நான் உள்ள வந்த உடனே உன்னை கூப்பிட்டேன். எதையுமே கவனிக்காம அப்படி என்னதான் யோசனை இருக்கு நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இரு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனை? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் பொழுதா இருக்கேன். பார்வதி இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ ஒண்ணு இல்லைன்னு போனா என்ன அர்த்தம்? பார், உன் முகமே சொல்லுது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு. பார்வதி என்னது சொல்லு பார்வதி. கண்ணெல்லாம் வேற கலங்கின மாதிரி இருக்கு. சொல்லு, என்ன நடந்துச்சு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்ப என்னதான் பிரச்சனை? இங்க பாரு, இப்ப நீ சொல்றியா இல்ல அப்பா அம்மா ஐஸ்வர்யா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கவா? நீ இப்ப சொல்ல மாட்ட, நான் அவங்களே கேட்டுக்கிறேன். ஏங்க வேண்டாங்க ப்ளீஸ். அது அப்ப நீயே சொல்லு. அது இன்னைக்கு மலரும் விஸ்வநாதன் சாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. மலர் கூட சின்ன பொண்ணுங்க, எனக்காக எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டா. ஆனா விஸ்வநாதன் சார் எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை பேசினதாங்க என்னால தாங்கிக்க முடியல. எல்லார் முன்னாடியும் அந்த மனுஷன் தலை குனிஞ்சு வருத்தப்பட்டு போனாருங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஏங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. திரும்பவும் பிரச்சனை வேண்டாங்க. இப்ப போய் நீங்க கேட்டீங்கன்னா அத்தை இன்னும் கோவப்பட்டு தேவையில்லாம பிரச்சனை தான் பெருசாகும். இதை எப்படியே விட்டுறீங்க ப்ளீஸ். என்ன பேசுற நீ? கைவிடு, நீ முதல்ல கைவிடு. நீங்க சொன்னா கேளுங்க. ஏங்க என்னங்க? மா 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 என்னங்க? சந்தோஷ், என்னாச்சுப்பா? பா, அம்மா எங்கப்பா? சுசிலா இங்கதான் இருந்தா. அவ எங்கன்றது இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? கோவப்படாம என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஐஸ்வர்யா, அம்மா எங்கன்னு கேட்டேன். ஏங்க மா மா. டேய், எதுக்குடா இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இதோ நான் இங்கதான் இருக்கேன். என்ன எதுக்கு கத்துறனா? என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? வேண்டாங்க, சொன்னா கேளு. நீ சும்மா இரு பார்வதி. டேய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்திட்டு இருக்க? மா, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எதுக்காக மலரையும் விஸ்வநாதன் சாரையும் வெளியே போக சொன்னீங்க? அவளை எதுக்குமா முறைக்கிறீங்க? நான் தாங்க கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக அவங்களை வெளியே போக சொன்னீங்க? யாருக்கிட்ட இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கோவத்துல எதிரில் நிக்கிறது யாருன்னு பார்த்து பேசுங்கன்னு. அந்த விஸ்வநாதன் சார் எவ்வளவு பெரிய மனுஷன். நம்ம வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு.
கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம எப்படிம்மா உங்களுக்கு அவரை வெளியே போகணும்னு சொல்ல மனசு வந்துச்சு? சொசைட்டியில் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாமா? அவர் அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன? அவரை போய் இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களே, ஏமா இது உங்களுக்கே தப்புன்னு தோணலையா? வர வர என்னாச்சுன்னு தெரியலமா உங்களுக்கு. ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிறீங்க. அன்னைக்கு அந்த மாதிரி தான் மலரை வெளியே போக சொன்னீங்க. அப்ப ஏதோ நீங்க கோவத்துல தப்பா பேசுறீங்கன்னு விட்டா இன்னைக்கு திரும்பவும் அதே தான் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி என்னமா உங்களுக்கு அவ்வளவு கோவம் அவங்க மேல? அது எப்படிமா கொஞ்சம் கூட அவங்க செஞ்ச உதவி இல்ல நினைச்சு கூட பார்க்காம இப்படி நன்றி மறந்து நடந்துக்க முடியுது உங்களால? அவர் நமக்கு செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ண மனுஷமா அவரு. அத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்திருந்தா கூட இந்த வீட்டை விட்டு அவரை வெளியே போக சொல்றது கூட உங்களுக்கு மனசு வந்திருக்காது. போதுமாடி, போதுமான்னு கேட்டேன். இதத்தானே நீ எதிர்பார்த்த? என் புள்ள வீட்டுக்கு வந்ததும் வராததுமா அவன்கிட்ட இல்லாத போல அதெல்லாம் திரிச்சு சொல்லிட்டு என் மேல உனக்கு இருந்த கோவத்தெல்லாம் அவன் மூலமா நீ தீர்த்துக்கிறல்ல? அத்தை என்ன பேசுறீங்க? உங்க மேல எனக்கு என்னத்த கோவம்? இதுக்குதான் நான் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். இவர்தான் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏய், சும்மா நடிக்காதரி. நீ எவ்வளவு பெரிய கலகக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும். வந்த உடனே அவன்கிட்ட வத்தி வச்சு அவனை உசுப்பேத்தி விட்டு அவன் கோவப்பட்டு என்ன திட்டுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ அப்படியே பக்கத்துல இருந்துகிட்டு அவனை அமைதியா இருன்னு சொல்லி நீ நல்ல மாதிரி நடிச்சு நாடகம் ஆடுறல. அத்தை தேவையில்லாம நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. ஏங்க பாத்தீங்களா, இதுக்குதான் நான் ஏதோ கேட்க வேண்டாம்னு தடுத்தேன். இப்படியே கேட்காம விட்டா நாளைக்கு ஒன்னே என்னை கூட வெளியே போக சொல்லுவாங்க. போலாமா? ஐயோ என்னங்க நீங்க? டேய், இப்போ உனக்கு என்னதானே பிரச்சனை? உன் பொண்டாட்டி சொல்லிட்டானே ஏதோ சண்டைக்காரி கிட்ட மல்லுக்கு நிக்கிற மாதிரி என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டேய், நான் உன்னை பெத்த அம்மாடா. அந்த நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது மனசுல இருக்கா, இல்ல அதையும் மறந்துட்டியா? அவ அவங்களுக்கு சாதகமா என்ன வேணாலும் சொல்லுவா. எல்லாத்தையும் சொல்லி என் பக்கம்தான் தப்புங்கிற மாதிரி மொத்த பழியும் என் மேல திருப்பி விட்டுட்டா. அது தெரியாம என்னமோ பொண்டாட்டி வார்த்தையை வேத வாக்கா நம்பி என்கிட்ட வந்து தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. சரி, நான் பேசினதெல்லாம் சொன்னாலே அவ தங்கச்சியும் நீ சொன்னியே அந்த பெரிய மனுஷன் அவர் பேசினதெல்லாம் சொன்னாளா? சொல்லிருக்க மாட்டாளே. எல்லாத்தையும் அவன் தெளிவா என்கிட்ட சொல்லிட்டான். இவங்க அத்தை பார்வதி பத்தி தப்பா பேசினதுல இருந்து அதுக்கு மலரும் விஸ்வநாதன் சாரும் உங்ககிட்ட என்ன பேசினாங்க, அதுக்கு பதிலுக்கு என்னென்ன பேசுனீங்கன்ற வரைக்கும்